வடை போச்சு. எங்க போச்சு சேனல் பேரு. சேனல் 3 பேரும் முட்டா கட்டுகள் சேனல் பண்ணோம். போனதுலேயே சொன்னாங்க. அப்படியே வைப்போமா? 3 பேரும் முட்டா கட்டுகள். சரி, மூடிக்கிட்டு உட்காருங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பரவாயில்ல பிரச்சனை. சரி விடுங்க. குசுமி, அந்தரங்கம். அந்தரங்கம் வேணாங்க, பேரு வேணாங்க. சாரி, பேரே வேணாங்க. நல்லா இருக்குங்க உங்க பேரு. வேணாம். சும்மா தம்பி. என்னன்னா நேற்று இந்த கேஸு ஜெகநாயகன் கேஸு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர வச்சிருக்காங்க. அது காரணம் சிவகார்த்திகேயன். அப்படியா? ஆமாம். ஜட்ஜு கிட்ட நான் ஒரு காரை காலையில கோர்ட்டு வாசல்ல பார்த்தேன். என்ன இது வண்டி நம்பர் TN8 இது மாதிரி இருக்கேன்னு பார்த்தா கரெக்டா அவர் தான் வந்துட்டு மாஸ்க் போட்டு போறாப்ல. என்ன பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டாப்ல. அப்படியே அந்த பக்கம் ஒரு கருப்பு உருவும் போது அவரு வக்கீல். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னும் தெரியல, கிளியரா தெரியல. அது இது விஜய் தரப்பு இல்ல, விஜய் தரப்பு வக்கீல். விஜய் தரப்பு வக்கீல் அவர் விலைக்கு வாங்கிட்டாரு, சிவகார்த்திகேயன் வாங்கிட்டாரு. இல்ல அதனாலதான் சொல்றேன், அவருக்கு அடுத்த தளபதி ஆகணும்னு வெறி, அதனால அப்படி பண்ணிட்டாப்புல. கக்கூசுல நடந்ததே இன்னைக்கு எவ்வளவு நாள் தான்டா பேசுவீங்கன்றாங்க. அதை விடுங்க. இப்ப பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வக்கீல் வேணுங்கன்னே பாயிண்ட் எடுத்து ஒழுங்கா வைக்கல. மறுபடியும் கேஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்கன்றாரு. ஒரு வகையில இது நம்ம தளபதிக்கு பவர் தான். ஏன்னா இதை நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் சும்மா இருப்பேனா? குசுமியா நான் என்ன செஞ்சிருப்பேன்? குசுமி வேலை பார்த்து அந்த சைடு இந்த தணிக்கை வாரிய வக்கீல் இருக்காருல்ல, அவர் லாபி பண்ணி தூக்கிட்டேன் நான். நீங்க யாரு தெரியும்ல? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட சீனியர் வக்கீல் அவரு. அதான் பாத்து கூட மாட்டாரு. அவருக்கு நான் என் பேரை கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஓடி அந்த செல்ஃபி எடுத்தாரு. அப்படியா? அவர் எடுத்துட்டு அவர் டெல்லி போனதுக்கு அப்புறமா தான் நயன்தாராவும் விக்னேஷ் வந்து எடுத்தாங்க. ஒண்ணு கேள்விப்பட்டேன், அன்னைக்கு மம்தாவோட கேஸ் டெல்லியில இருக்கான், அதை விட்டுட்டு தணிக்கை குழுக்கு வந்து இங்கே ஆதாரனாராமே அவரு. ஆமா, அதுவுமே நான் தான் விட்டுட்டு வாங்க, என்னங்க கேஸ் வைங்க, ஸ்டேட்டோட சிஎம் அதெல்லாம் வாங்க, இவர் நாளைக்கு ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வாங்கன்னு கூப்பிட்டேன். வந்துட்டார். வந்து நீங்க இது மாதிரி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் பாயிண்ட் நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த வழக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு மறுபடியும் ரீல இருந்து வரணும், அப்பதான் இதை உடைக்க முடியும். ஏன்னா இவங்க ஒன்னொன்னு கண்டுபிடிச்ச சிக்கல் உடைக்கிறாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். எப்படி இது ஆகி போச்சுன்னா, அந்த இந்த படத்துல இது ரோபோ சங்கர் உட்காந்துருப்பாரு, அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி புதுசா ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா ஆமா, அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும், புதுசா கதையா. நான் விடுவேனா? நான் அந்த பக்கம் வக்கீல பிடிச்சிட்டேன். அது சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்கவே இல்லை, மறண்டாப்ல. உடனே எனக்கு போன் பண்ணி, என்ன நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன்னா உங்களை பார்த்தே இல்லைன்னு எனக்கு போன் அடிக்கிறாப்ல. மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அதெல்லாம் பயங்கரமா கேட்டாரு. அப்புறம் விஜய் எனக்கு போன் பண்ணிட்டாரு. அவர் வச்ச உடனே, அண்ணே சத்தியமா சொல்றேன்னா என் கூட்டம் இருக்கிறதுலே முரட்டான ஆளு நீங்க தான் அப்படின்ட்டாரு. நான் அந்த மாதிரியான ஆளு, நான் சாதாரண ஆளு. தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும்ல, நான் ஏதோ வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். மாமா இல்ல, அது ஜெகதீஷ், அது இல்ல, நான் வேற மாதிரியான ஆளு. நானு நீங்க என்ன சாதாரணமா எடுக்காதீங்க. பார்க்கதான் ஆளு அம்மாஞ்சி மாதிரி மைதா மாமா மாதிரி இருப்பேன். ஆனா அதோட மோசம் அப்படி இல்ல, நான் அரமெண்டல் தான். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதாங்க எப்படி சொல்றது, அரமெண்டல் மாதிரியான தான் இதை பண்றது. எதுக்கு இருக்கிறோம் நம்மள கணிக்க முடியாதுங்க. நான் அப்படியான ஆள் இல்ல. நான் என்ன சாதாரணமா பாக்காதீங்க, நான் மோசமான ஆளு. இதெல்லாம் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுமாங்க? சரி அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். நம்ம வீடியோல மட்டும் ஹியூமர் இருக்கா நான் பார்க்கலையா? சரி, அதான். அப்போ அதுக்கப்புறமா கோர்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த சீனியர் அட்வொகேட் டெல்லியில பேசியிருக்காரு. சரி, இப்ப என்ன ஒருத்தர் இங்க கைட் பண்ணாரு, அவர் பேரு குசுமி. என்னை இந்த அளவுக்கு யாரும் பிரில்லியண்டா கைட் பண்ணது இல்லைன்னு அவர் அங்க சொல்றாரு. அங்க யார் இருந்தா தெரியுமா? ஜி இருந்தாரு. அவர்கிட்ட போனை கொடுங்கன்னு இவர் சொல்றாரு. அப்ப எனக்கு நான் போன் பண்ணேன், என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? எனக்கு பல ஊழல் கேஸ் இருக்கு, நீங்களா வாங்கன்னாரு. அப்ப நான் ஆமாமா, அப்ப நான் அந்த லைன்ல டைம் அப்ப சொன்னல, விஜய் எனக்கு போன் அடிச்சாருன்னு. அப்ப அவர் லைன்ல இருந்தாரு, இந்த போன் காதுல வச்சிருந்தேன். கேட்டாரு. அப்ப விஜய் சொன்னா, என்ன நீங்க தயவு செய்து போங்கன்னாரு. போங்க டெல்லி போய் ஜிக்கு உதவி பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்ல நான் ஒர்க் பண்ணா நம்ம தளபதி தான், நீங்க தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு போனை விட்டு எறிஞ்சிட்டேன். அது ஒண்ணும் தெரியாத தெரிஞ்ச எங்கள்கிட்டயே நீ இந்த போர்டு போடுறான்னா பாக்குற ஆடியன்ஸ் பாவம் இல்ல? அவர் உண்மையதான்ப்பா சொல்றாரு. யாரு அவரு? ஆமா உண்மைதான். ஹெல்ப் பண்ண முடியுமா? பக்கத்து அக்கா ரொம்ப வருஷமா டிவோர்ஸ் கேஸுக்கு இது பண்ணே இருக்குது. நீ வந்தனா ஒரே நல்ல முடிஞ்சு குத்துருவேன். அப்படியா? அதான் இப்ப டிவோர்ஸ் கேஸ்னோட தான் எனக்கு ஞாபகம் வருது.
நம்ம தளபதியோட குடும்ப பிரச்சனையிலே நான் தான் தலையிட்டேன். இதெல்லாம் வேணாம், அது தேவையில்லைல்ல தேவையில்ல. ஆமா அது கொடுங்க, அப்போ விடுங்க பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்து வருவோம். இப்போ இது மாதிரி ஆகி போயிருச்சுன்னு ஒன்று. அப்புறம் நான் வந்து சொன்னேன், என்னங்க தளபதி நீங்கள் கவலைப்படாதீங்க, படத்தை ஸ்டார்டிங் வழக்கரிசி ஃபர்ஸ்ட்லேருந்து சார் நமக்கு சாதகமாக வரும், தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து ஃபோனை தேர்தலுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்தேன். அதனால நான் சொல்லிட்டேன்னா டெல்லி செஞ்சிடும். நீ வந்து நான் பெரிய இது நீ டெல்லிட்ட எனக்கு வந்து இவரு குசி போன் அடிச்சாரு. தலைவர் ஒரு வாரமா மூஞ்சி சரியில்லை தலைவருக்கு. என்னைக்கு நல்லா இருக்கு உம்முன்னு இருக்காராம்பா. அப்படி இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னா உள்ள போய் கேட்டிருக்காங்க. வயித்தால போவோம். அந்த அமேசான் பிரைம் கார ரொம்ப தொல்லை பண்றாங்க. போன் அடிச்சாரு எனக்கு. போன் அடிச்ச உடனே நான் சொன்ன அமேசான் போன் அடிச்சேன். அமேசான் போன் அடிச்ச உடனே டெலிவரி பாய் எடுத்தான். அப்படியா? இந்த அமேசான் அடிச்சிருக்கேன் போன. ஐயே ஓடிபி கேட்டிருப்பாரு. ஓடிபி கேட்டான். அசிங்கமா போச்சு. என்ன ஆர்டர் போடுறீங்க? நான் ஆர்டரே போடலப்பா. அமேசான் நம்பர்னு போட்டா இந்த கஸ்டமர் கார் எடுத்துட்டான். அமேசான் கஸ்டமர் கார். சரி சரி. நான் கூகுள்ல போட்டு எடுத்த நம்பரை. அதுக்கு 18000 அது லூஸ் பையன். அதுக்கப்புறம் தான் இது பண்ணி ஓனர்ட்ட பேசணும். அந்த நம்பர்ல கேட்டிங்களா? அவன் தரமாட்டான். தரமாட்டான். அவனுக்கே தெரியாதாம். அடப்பா நான் கஸ்டமர் காரடா, அறிவில்ல நான் முட்டா பையல என்கிட்ட வந்து கேக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா சோத்து திங்கிறியா இல்ல பீய திங்கிறியா? ஒண்ணு சொல்ல முடியல என்னால. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி நம்பரை வாங்கிட்டேன். சரி நம்பரை வாங்கிட்டு அப்புறம் அவன் நேரம் அடிச்சேன். அடிச்ச உடனே என்னப்பா இந்த மாதிரி தலைவர் படத்துக்கு ஏதோ சொல்றீங்க அப்படின்னா, யாரு தலைவர் அப்படின்ப்பா, அடுத்து சிஎம். அவனு விஜய் ஃபேனா இருந்திருப்பானே அப்படின்னு உடனே இல்லைண்ணா நீங்க வந்து கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன் தான் அப்படின்னா, ஏதோ ஏதோ இதெல்லாம் போடுவீங்க, ஃபைன் அதை போடுவீங்க, மேல பார்த்து ரீட் பண்ணுறாங்க, பண்ணிடுவியா நீங்க கேட்டீங்க. அந்த கஸ்டமர் கேரே மிரண்டான். அவனா அங்க ஓனர்கிட்டே பேசிருக்கீங்க. அப்படின்னு பேசிட்டு மிரண்டான். மிரண்டு நீங்க ஒன்றும் கவலை இல்லை, நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்க பாருங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் ரிலீஸ் பண்றேன், அவ்வளவுதான், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னா. பண்ணி பாரு, நீனு பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துருவியா, காரைக்குடி பக்கம் வந்துருவியா, காலை வெட்டிட மாட்டேன் அப்படின்னு. எந்த ஊரு? காரைக்குடி. சரி காரைக்குடி வரேன்னாரு, காலை வெட்டிட மாட்டேன், காரைக்குடி பக்கம் வந்தா சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். உங்க பேர் என்னன்னு கேட்டீங்களா? சொன்னீங்களா பேரு? உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? வேற சொன்னா இன்னும் மிரண்டுவான். நல்ல வேலை நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் என் பேரை சொன்னதுனால ஒரு வாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே லீவ் விட்டு போயிட்டாங்க. சொல்றேன், என் வாய்ஸ் வச்சானா கணிச்சுட்டான் ஓரளவுக்கு. நீ ஏன் நினைச்சுக்கிட்ட அப்படி? என்ன பேரு? டிஎன் ரோலா? டிஎன் ரோல் இல்ல, பொலிட்டிக்கல் எக்ஸ்போ. வட போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, வட போச்சு அந்தரங்கம்னு சொன்னாரா? அந்தரங்கம் சொல்லப்பா. அவரோட கணிச்சிட்டான். கணிச்ச வகத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், தம்பி நீ வந்து பார்த்து என்னன்னு பண்ணுப்பா அப்படின்னு கட் பண்ணிட்டேன் போன. நான் சும்மா பேசியிருப்பான் பைத்தியக்காரன். ஆமா ஆமான்னு கேட்டு தொலைங்க. ஏன்னா அமேசான் ஓனர் வந்து நான் தான் வந்து இந்த கேஸையே போட சொன்னேன், புரியுதுங்களா? அமேசான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸை போடுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். இதெல்லாம் எல்லாம் நான் பண்றது, நீங்க சும்மா பண்றீங்க. நடுவில் நெட்ஃபிளிக்ஸையும் நான் ஏவி விட்டுருக்கேன். ஜி பிரைம் வந்து நீங்களும் வாங்க, மே 1ஆம் தேதி படத்தை போட போறோம் உழைப்பாளர் தினத்துக்கு, அது உள்ள எனக்கு படம் வந்து சேட்டலைட் வெர்ஷன் வேணும் அப்படின்னு அவங்களும் கேட்டு விட்டுருக்கேன். 14 கேட்டிருக்கேன், மே 1க்கு போறாரு. டிவில போறதுக்கு சேட்டலைட் என்னையா நீங்க டிவில போடுறாங்க. ஆடியோ லான்ச் அவங்க தானே, அதான் நான் தான் பண்ணேன். நீங்க வந்து சாதாரணமா விஜய் நினைச்சிடாதீங்க சரிங்களா? அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல. அவர் கூட நான் இருக்க வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவர் தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்லிட்டாரு, என்ன நீங்க என்ன ஆனாலும் என்னை விட்டு போயிடாதீங்கண்ணே. என்ன ஆனாலும் என்னை விட்டு போயிடாதீங்கண்ணே அப்படின்னு எனக்கு என் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தாரு. ஐயோ நீங்க தயவு செய்து எந்திரிங்க, தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க, எந்திரிங்க அப்படின்ட்டேன். அப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு புசி வெளியே வந்தேன். அப்போ அவர் கேட்டாரு, எப்படிங்க உங்கள் பேசுறது நீங்க அவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க, என்னால் அவர்கிட்ட க்ளோஸ் ஆக முடியல அப்படின்னு புசிகிட்ட சொன்னேன். நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல் பழகுங்க, நாகரிகமான அரசியலை பண்ணுங்க, தானா உங்களுக்கு புகழ் எல்லாம் தேடி வரும். அடுத்தவனோட புறணி பேசாதீங்க, அடுத்தவங்க குடும்பத்தை கேவலமா பேசாதீங்க, உன் குடும்பத்திலயும் புள்ள குட்டிங்களா இருக்கு, அதெல்லாம் யோசிங்கன்னு நான் அவரை சொல்லிட்டு வந்தாங்க. இத்தனை நாள் அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேச நம்ம இங்க வந்து நிக்கிறோம். இல்ல நான் நம்ம அதை மட்டும் தானே பேசுறோம். தப்பெல்லாம் தப்பே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லைன்னு அப்பவே கம்பராமாயணத்துல ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, அவரு ஏதோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து படத்தை வந்து பொங்கலுக்கு முன்னாடி சரி
எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு பொங்கல்னு சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணிடுவாங்க. தேர்தல் ஆணையத்தை நான் பேசிடுறேன். எலெக்ஷன் தள்ளி வைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தியா? ஆமா, அவர் வராரு அடுத்த வாரம். தேர்தல் ஆணையத்தோட ஐநா சபை பெரிய பவர் இருக்கானா, அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீங்க அங்க பேசுங்க, நான் என் சைடுல மூவ் பண்றேன். பண்ணிடுவோம். நீங்க தேர்தல் ஆணைய தலைவர் அடுத்த வாரம் வராரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு எனக்கு. அப்படியா? இல்ல இவர் தேர்தல் ஆணையம் பேசிட்டோம், நான் ஐநா சபை பேசுறேன், நீங்க லோக்கல் கவுன்சிலர்கிட்ட பேசிருங்க. அவர் நினைச்சாலே முடிஞ்சிரும். பேசிருங்க, நீங்க பேசிருங்க, அவ்வளவுதான். அதனால நம்ம இப்ப எப்படியா படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ரமேஷானா கார் வந்திருக்கான், பதில் கூப்பிடுறாங்க. நேத்து போட்டல இது என்னது காது குடையிற பட்ஸ் ஊட்டியே, ஆமா அது போய் வாங்கிட்டு அதுதான் வந்து. கேஷ் ஆன் டெலிவரி காசு கேக்குறாங்க போ. சரி, அந்தரங்க கிளம்பிட்டாப்ல அந்தரங்கத்தை. சரி, நம்ம முடிச்சு விடுவோமா?